கொடுத்துட்டு எடுத்துக்கையா. நீங்க 100 வருஷம் நீங்க 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க வச்சா. ஏன் சில்லறை எடுத்துட்டு போலாம். உற்சாகப்படுத்துகிற மக்களே கை தட்டுங்கள். அண்ணே எல்லாரும் நல்லா பாடுறாங்க, நீங்க எல்லாம் கை தட்டி உற்சாகம் கொடுத்தாலே நாங்க நல்லா நடிப்போம். நல்லா கை தட்டு, நல்லா கை தட்டுங்கண்ணே. நீங்க எல்லாம் தூங்க கூடாது, தூங்கவே கூடாது. பரவாயில்ல, சொல்லி கை தட்டி அனைத்து அனுப்புறது உங்களை மாறு நன்றி. அப்படி இல்ல, தூங்காம முழுக்க வைக்கணும், எல்லாத்தையும் முழிக்க வைக்கணும். இதற்கு வார்த்தை தெளிவா முழிக்க வைக்கணும். என்னுடைய காதல் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எங்க மாமா வர மாதிரி இருக்கு. மாமா? ஆமா வீரத்தேவன்,
மீசையோட. ஆமா, எங்க மாமாக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா இருக்கு? என்ன பெருசா இருக்கு? மீசதான். வரைஞ்ச மீச அழகு. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். என்னது? அதெல்லாம் பாத்துறாது, செத்துருவேன். ஒரு ப்ரோல வந்துருச்சு போ. மாமா ஆட உழுது போட்டு ஆட்டுறமோ நல்லா போட்டு ஆட்டுறமோ நல்லா போட்டு காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனை கட்ட உன்னேகால் மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் தேவை ஓட்ட வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு, என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு, என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தே, அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்து, 6-7 மாதம் கழிச்சு 1.5 லட்சம் தந்தாங்க, 6-7 மாதம் கழிச்சு 1.5 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 38,000 முடிச்சுக்கிட்டான், சண்டாளங்க அதுல கூட 38,000 முடிச்சுக்கிட்டான். ஒண்ணுக்கொண்ணு கடலை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா காலையில பாத்ரூம் போகவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா, என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா, இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. ஆளை உழுது போட்டு நாட்டுமோ நல்லா போட்டு அடி காலத்துல கத்தரிக்காய் அடி பச்சை அரிசி உங்களுக்கு அப்படி கையில செஞ்சாயங்கள் அப்படி சோத்து பான உங்களுக்கு நான் சொர்க்கலோகம் எங்களுக்கு. ஆட்டையே மாத்தி விட்டான் இந்த லாட மண்டையன். நான் கட்டி காத்த என் செட்டிநாடு பில்டிங் இப்படி இரிஞ்சு போய் கிடக்கடா. ஏண்டா யூரின் இருக்கு என்ன சொட்டு சொட்டா இருக்கிறா ஆம்பளையாளு? எங்கடா அப்படி இருந்த கூட்டம்? வந்துருவாங்கண்ணே. இந்த பொம்பளையாளெல்லாம் படுத்து கிடக்க பொம்பளையே லேசா பிறண்டு பிறண்டு படுங்க தாய். ஒரே மாதிரி படுத்தா சேலையில கரையாம வச்சுக்கிறோம். கதைக்கு வரேன். வானே வேத்துல வானே, அதுக்காண்டிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பைபாஸில் ஹோட்டல் வச்சிருக்கவங்க இப்படித்தான் கூப்பிடுவாங்க. வானே நம்ம கடைக்கு வானே. கதைக்கு வரேன்டா. சொல்லுங்கண்ணே. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அழகர் கோயில்ல ஆட்டு பண்றே வாட்டு வசனத்தை மறந்து பாதிலேயே இது பண்றியான் பாருங்க. எங்க அப்பா சொல்லுனே. அப்பாவுக்கு என்னன்னு?
எங்க அப்பா பேரு நம்பு என்னண்ணே நம்பிராஜ். அவன்கிட்ட வாங்குறாத. அப்பா பேரு நம்பிராஜன். சரிண்ணே. என்னடா அது 100 ரூபாய்க்கு இத்த தண்டியது. ஆலங்குடி MK மளிகை முகமது கௌசிக் எனது அபிநியூஸ் அவர் சார்பாக ரூபாய் 101. நீங்கள் தான் எனக்கு ஃபோன் அடிச்சுவீங்களாடா. ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வருது. இவங்க அதில் 150 ஃபோன் இவங்க தான்டா. இவங்களை வாட்ச் பண்ணி 2 அரை விடுறான் அவனை. 1000 ஃபோனு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. மதியம் 2 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் அடித்து ஒரு சோக்கு சொல்லுன்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அம்மா சொல்லுங்கண்ணே. அம்மாவுக்கு என்ன? ஆனா எங்க அப்பா என்னை அடிப்பார். ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. என்னடா பொசுக்குன்னு கோத்தாண்டேன். பெட்டிக்காரன் மெட்ராஸா என்ன கீச்சிருவேன். குட் வந்துறியா? ஆமா. சோக்கா சொல்றியா நீ? எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னாச்சு? குடும்பத்தை பார்த்தா என்ன கேவலப்பட்ட குடும்பம் மாதிரி தெரியுதா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 7 பிள்ளைய பார்த்தாங்க. 7 பிள்ளைய பத்தாகலானே? ஆமா ப்ரோ. என்ன வதக்குன்னு 7 பிள்ளைய பத்திருக்காரு உங்க அப்பா? ஏன் உங்க அம்மா அப்பா பார்க்க சொல்லுவேன். 7 பிள்ளை வச்சாங்கன்னா எங்க அப்பாட்ட போய் கேளு. 8வது பிள்ளைக்கு எங்க ஆத்தாவை எங்க அப்பா சுரண்டி இருக்கேன். எங்க அம்மா சொல்லியிருக்கு, கருப்பை போய் இடம் இல்லை, கட்டை போய் தரேன், போய் காய்கறி வாங்கிட்டு வாடான் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா விடலை. ஏன்னு திருப்பி காலை சுரண்டாரா? இதில் ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு வெளியே விட நாய். எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. மயிர் மயனே என்னத்த வேக்காடா இருக்கா? இல்லை வீசிக்கிட்டே இருக்கீங்களே வேக்காடா இருக்கா? வீட்டுக்கு வந்துச்சு போ. நீ நாடகம் பார்த்தது போதும் போ. என்ன வீசுற பெரிய சேட்டு மக விசிறி வீசிக்கிட்டே இருப்போம். வானே 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 புருவ குட்டியை காணாமடா. அவர் நம்பர் எழுதி வாங்கிட்டு ஆட தேடி கொடுங்க. அண்ணே ஆத்தாவுக்கு என்ன? எங்க ஆத்தா சொல்லுண்ணே. ஆத்தாக்கு என்ன? ஆத்தா செத்து போச்சா? இந்த கதையில நங்கை மோகினின்னு ஒரு பொம்பளை இருக்கு. எங்க ஆத்தா என்னைக்காவது வந்திருக்கா? என்ன நங்கை மோகினா உங்க ஆத்தா பேயா? இல்ல நீர்மலைக்கு போச்சு. எங்க அப்பா 7 பேர் சாதகத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. எதுக்குன்னு? காராச்சி வாங்கி திங்க பழைய இரும்பு கடைக்கு போட்டு. தம்பி நீ அகராதி மயிரா பேசாதடா. சாதகம் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. 7 பேர் நோட்டை எடுத்துட்டு போய் அங்கே போய் கொடுத்துருக்காரு. சரிண்ணே. சோசியர் நோட்டை விரிச்சு பார்த்தவனே அவருக்கு செத்து போயிட்டாரா? தருத்தினி முடிச்சதனமா பேசாதடா. நோட்டை சோசியர் விரிச்சு பார்த்தவனே மிரண்டேன். எங்க அப்பா ஒரு அறை விட்டுருக்காரு சோசியர். என்னச்சு? அது சாதக நோட்டும் கிடையாது. எங்க காது ஊத்துக்கிறது நான் மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். சூப்பர். திருப்பி எங்க காடமங்கலம் முருகனே டயர்ட் ஆயிட்டேன். திருப்பி எங்க அப்பா நோட்டை தூக்கிட்டு போயிருக்காரு. சரிண்ணே. சாதக நோட்டு. சாதக நோட்டை தூக்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. மறுபடியும் சோசியர் விரிச்சு பார்த்துட்டு எங்க அப்பாவை கடப்பாறை எடுத்து அடிக்க தெரிஞ்ச. ஏன்னு? அது எங்க அம்மாவுக்கு பெரியாஸ்பத்திரியில் வாங்கின சுகர் மாத்திரை சிட்டை. நான் சொல்லவே மாட்டேன். என்ன உங்க அண்ணன் படிச்சு உங்க அப்பே படிச்சிருக்காளா படிக்கலையான்னு? எல்லா நோட்டு ஒரே மாதிரி இருக்கனால அவருக்கு தெரியலடா. பழுது கண் பழுது. திருப்பி ஒரு வழியா எங்க ஆத்தா சரியான முறையில் சாதக நோட்டை எடுத்து கொடுத்துருக்கு. சரிண்ணே. எங்க அப்பா கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுக்கும்போது சோசியர் சொல்லியிருக்கார், 7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்ட்டும் 9ஆம் இடத்துல வாசர் இருக்கிறதுனால 8வது பிள்ளைக்கு முயற்சி பண்ணாதன்னு சொல்லிட்டாரா? அதேதான் சொன்ன சோசியர் சும்மா சொல்லலை. நம்பிராஜன் 7 ஆம்பளை பயில்களுக்கும் செவ்வாதோஷம் இருக்கு. ஆஹா. ஆனி 3ஆம் தேதி உங்களை அடிச்சு போகிறோம். நீ செத்து போவடா. மரியாதையை அவன் பொண்டாட்டிக்கிட்ட இன்னொரு பிள்ளைய எப்படியாவது பொம்பளை பிள்ளைய வாங்கிடுறான்னு சொல்லியிருக்காரு. சரிண்ணே. அங்கிருந்து எங்கள் அப்பா சாதக நோட்டோட ஓடி வந்தவன் அம்மாவை கட்டி பிடிச்சி உருண்டுட்டானா? கேளு. ஓடி வந்திருக்காரு. மஞ்சூருட்டு மாடு ஒன்று குறுக்க வந்து எங்கள் அப்பாவை லாவில் வாங்கி லாவிலே பாஞ்சிருச்சான்னு. சரின்னு மாட்டிலேருந்து எங்கள் அப்பா தப்பிச்சு வீட்டுக்கு போய் சரி எங்கள் ஆத்தா 100 நாள் வேலை பார்த்துட்டு
வெயிலுக்கு அதுக்கு ஈரச்சாக்க நினைச்சு பொத்திட்டு படுத்த பொம்பளைய காலை சொரன்னானா அழுகாம சொல்றா மோகினி மோகினி அப்படின்னு எங்க அப்பா மண்டி ஓட்டு எங்க ஆத்தாவை மண்டி போட்டு என்னனே பண்ணாரு அப்பா? செருப்புட்டு அடிச்சு போய் முடிச்சுட்டு மண்டி ஓட்டு அழுதுருக்கார். சரி சரி. என் பத்தினி மோகினி 7 பேர் ஆம்பளை போய் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடாதான், அப்படி இருந்தால் என்னை அடிச்சு புறமாமடி ஆணி 3ஆம் தேதி எப்படியாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்துருவோம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால சித்த வைத்தியசாலைக்கு போனாரா? எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, 7 பிள்ளையை பார்த்துட்டு என் உடம்புல தெம்பு இல்லடா, ஒரு டம்ளர் தண்ணியை கூட என்னால் தூக்க முடியல, போறையா உலக்கை எடுத்து உன் வெதரில் அடிக்க விடான்னு. என்ன? என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்ன ராசா? வெதர்னா கொட்டையா? சரி 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 இருடா, நீ உள்ள வாடா, ஒன்று அறையில் இருடா. ஆனால் எங்கள் அப்பா ஒரு சொல்லு வாசகன் உத்தமே பாஞ்சிட்டானா? பாயல, மூளையில் சாத்தி வச்சிருந்த உலக்கை எங்கள் அப்பா பார்த்துட்டார். சரி. இந்த உலக்கை இருந்தா தானடி என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த உலக்கையை தூக்கிட்டு ஓடுனவேன் ஒன்று கையில் இழுத்துக்கிட்டே ஓடி இருக்கணும், இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருக்கணும். சரிண்ணே. எங்கள் அப்பாவுக்கு லேசாக கை நடுக்கம் கொடுக்கும். ஆமாம். உலக்கை எப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியில் ஓடி இருக்கேன். ஆஹா, எடுத்து விட்டு அங்குச்சாமி வானம் தோண்டி இருக்கிற குழியை எங்கள் அப்பா பார்க்கல, எப்படியாவது தாண்டிடணும்னு இப்படி தாண்டி இருக்கேன். சரி. போச்சா? கொட்டை போச்சா? என்ன? இப்போ எங்கள் அப்பா வெளியே இருக்கும்போது கூட இப்படி தாண்டா இருக்காரு. அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியான்னு? கவக்கம்ப வச்சு முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நாளைக்கு வரும்போது அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆப்பிள் வாங்கிட்டு வரேன். அதையும் என்ன பண்ணிவிட்டானு கேளு. எங்கள் அப்பா அடிபட்டவுடனே உட்காந்து வெளியே இருக்க முடியல. சரி. தூர்கட்டையை பிடிச்சிட்டு வெளியே இருந்திருக்காரு. பள்ளிக்கூடத்து லீவுக்கு இந்த பயலுக தேன்றாட்டு எடுக்க போனவங்க. சரி. பெரிய ராட்டு தொங்குதுன்னு கத்திக்க போச்சு, அறுத்துருக்காங்க. அருவப்பட்டு வரலை. குலவிய கிளப்பம்னு கருங்கல் எடுத்து ஒருத்தர் எரிஞ்சிருக்கேன். அப்பா உயிரோட இருக்காரா? இல்ல அப்பா உயிரோட இருக்காரா? போயிட்டாரா? எங்க அப்பா அந்த வேதனையோட எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா எப்படி உங்களுக்கு வீங்கிருச்சு, வெடிச்சிரும், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு செத்து போடான்ட்டேன். சரிண்ணே. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சூரானத்துக்கு அங்கிட்டு, சரிண்ணே, புளியடி தம்பம் சூரானா இருக்கலடா, ஆமா, அங்கிட்டு ஒரு பிள்ளைய பார்த்துருக்காங்க. யாருண்ணே சூரானத்துக்கு பக்கத்துல? சுப்பையா மக. சுப்பையாவா? அது எங்க பெரியப்பாண்ணே. சுப்பையா எங்க பெரியப்பா. அப்ப என் தங்கச்சி அப்படி எனக்கு மச்சானா? மச்சான் மச்சான். அது பேர் என்ன தெரியுமா? என்ன பெரிய? அழகேஸ்வரி. என் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதாடா? அழகேஸ்வரின்னு எனக்கு தெரியும். அழகு அழகு நான் கூப்பிடுவேன் செல்லம்மா. மச்சான். அந்த பிள்ளைய போய் எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் பூ வைக்க போயிருக்காங்க. சரி. பூ விலை கூட இருந்ததுனால எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, ஆவரங்கொலையை பிடிங்க தலையில வச்சு. என் தங்கச்சி கூந்தல் 8 அடி கூந்தலியா? ஏன் அதை வச்சு என்ன ரெக்கார்டு பண்ண போறியா? போடா. ஆனா உன் தங்கச்சி மச்சான் மச்சான் நான் பார்க்கவே இல்லை மச்சான். எங்க அம்மா தான் சொன்னிச்சு, கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா போதும்டா, அவ அழகை பார்த்துட்டு தாயமலை முத்துமாரி கோயிலில் அன்னதானம் போட்டிருக்காங்க. ஓஹோ. இவ குறுக்க நடந்து போயிருக்கா, சோறு அப்படியே விளையுதாம்டா. அம்புட்டு அழகுடா என் தங்கச்சி. மச்சான் நீங்களே அழகா இருக்கீங்க, உங்க தங்கச்சி அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும், கும்முன்னு இருக்கும் நல்லா. மச்சான் மச்சான் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க மச்சான். சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், உனக்காண்டி என் உயிரே கொடுக்குறையா. உயிர் வேணாம்டா மயிர் மேனே. மச்சான் மச்சான் தங்கச்சியை கூப்பிடுங்க, நான் ஒரு எட்டு பார்த்துட்டு சிவ சமாதி அடையிறேன். தங்கச்சி அழகு, தங்கச்சி அழகு. என் மச்சான் கூப்பிடுறான், வாடா தங்கம் வாடா. அழகு சங்கிலி கருப்பு, என் தர்ம முனீஸ்வரா, வெக்கப்படாம வாடா. என் பொண்டாட்டி அழகா இருந்தா உனக்கு ரெட்ட கடை வெட்டுறேன்டா. அழகு முனியா என் அழகிய காமிச்சிட்டிய மச்சான். என் தங்கச்சி வந்துட்டு உன்னை கிச்சு கிச்சு பண்ணிட்டு போறா மச்சான். ஏன் உன் தங்கச்சிக்கு தலை வெளியே நெருக்கிருக்கா? இல்ல இல்ல, வெக்கப்பட்டு போறா. வெக்கப்பட்டா? அழகீஸ்வரி வந்தாளா? வந்துட்டா. கண்ணே
தானே போன மேடையில் ஊட்டிக்கு போகிற தூக்கி போட்டு சங்கிலியும் வச்சேன். எங்கே ஆறுன இருக்கிற அருண் ஐஸ்கிரீம் மச்சான். உன் தங்கச்சி விறகு வெட்டினதோட வந்துட்டாளா? இல்ல மச்சான், என் தங்கச்சி செம்ம ஸ்ட்ராங்கு. இல்லை விறகு கட்ட காலில் குத்துன மாதிரி இருந்துச்சாடா மச்சான். மச்சான் உங்கள் தங்கச்சியை நான் எப்படி பார்க்க? 2 கையை அப்படி பொத்திக்கிட்டா இருட்டில் ஒன்றுமே தெரியாதுடா மடப்பலை. மெதுவா அப்படி பாரு மச்சான். அப்படியே ரொமான்ஸா பார்க்கணும் மச்சான். பூங்காத்து திரும்புமா ராதா பாட்ட விரும்புமா. என்ன முனியாவில் சிலையை திறக்காத மாதிரி இருக்கா என்ன? இல்ல மச்சான். என்ன மச்சான் உங்க தங்கச்சிக்கு மண்டையில காக்கா போனா? வெக்கத்துல இருக்கா மச்சான். அவ்வளவு அழகா? அவ்வளவு அழகு மச்சான். கல்யாணம் ஆகி எங்க 2 பேத்துக்கும் பிள்ளை வரந்தா நீங்க நகையெல்லாம் போட வேணாம் மச்சான். சரி மச்சான், வேற என்னதான் செய்யணும் உங்களுக்கு? நீங்க என்ன வாங்கிட்டு வருவீங்க மச்சான்? நான் கிளுகிழு வாங்கிட்டு வரேன் மச்சான். கிளுகிழு வேணாம் மச்சான். என் மய அழுதா நீங்க முண்டமா யானை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அழகேஸ்வரி அழகு மச்சான் அவன் தங்கச்சி அதை நீக்கி வர சொல்லுங்க. தங்கச்சி புள்ள ஆசைப்படுறா, நீக்குடா. எதடா நீக்க சொல்ற? உங்களை தமிழ்நாட்டு ஓட்டையில இருந்தே நீக்கணும்டா. கரெக்ட் வெக்கப்படாத அழகு. அண்ணா ஏ ராசாத்திக்காக எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணமோடு கொஞ்சம் நான் காட்டுறேன். முத்துச்சிருப்பி வாய்ஸ் மாதிரியே இருக்கே. மல்லுவேட்டு கட்டி இருக்கு. முத்தலகம் கட்டி போடுச்சு, முத்தம் கொடுத்து மந்தல் வந்து ஒட்டிக்கிருச்சு. ஓடி வா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. ஆஹா என்ன மச்சான் முழுக்கு குத்து? நல்லா இருக்க மச்சான், நல்லா இருக்க. ஜோடி பொறுத்த அருமையா இருக்கு மச்சான். முகத்தை காட்ட சொல்லுங்க மச்சான். டேய் தங்கச்சி அழகு, முகத்தை காமிடா. வாடா வாடா தங்கா. சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சு. மச்சான் என்னாச்சு மச்சான்? சோடாது வாங்கிட்டு வரட்டுமா? அடே மச்சான் 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 என்னை காப்பாத்துங்க மச்சான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க காட்டு மச்சான். பிறை தண்ணி முட்டையனே தெரியல மச்சான். மச்சான் என் தங்கச்சி வாழ்க்கை மச்சான் உங்களை தான் மச்சான் நாங்கள் நம்பி இருக்கோம். குடும்பத்தோட செருப்புட்டு அடிச்சே வருவேன் மச்சான். அப்படி சொல்லாதீங்க அத்தான். அம்மா நீ உசுரே போனாலும் உங்களை விட மாட்டேன் அத்தான். மச்சான் பால் ஊட்டி சீர் ஊட்டி என் தங்கச்சி ஆசாசியா பொத்தி ஒரு போர்வைக்குள்ள 2 பேரும் போத்திக்கிட்டு படுத்து கிடந்த மச்சான். மயிரை புடுங்குற மாதிரி இருக்கும். ஏண்டா அந்த முண்டையை வச்சு எப்பறம் வீட்டில் கஞ்சி ஊத்துனியே? 6 வருஷமா நான் தான் மச்சான் இதுக்கு வச்சிருக்கேன். அழகு சேர்ந்து வச்சவே வேண்டாம். எங்க பெரியப்பே நீங்க எனக்கு சித்தி வேணும். அப்படி சொல்லாதீங்க அம்மா. நான் ரொம்ப நாள் வா அத்தான். இங்க ஒரு செகுல கட்டி அரைஞ்சு விடுறேன். அத்தையா மைத்த புடுங்குறேன். மச்சான் மச்சான் உங்க தங்கச்சி 5 நிமிஷம் பார்க்கும் போது எனக்கு படவடன்னு வருதே மச்சான். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான். உங்களை விட்டா வேற யாரும் இல்ல மச்சான். ரொம்ப நடிக்காதடா ஏழை பையன் வாங்க. மச்சான் 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 ஆசை மச்சானே. அம்மா காலகத்தில ஓ மேலதான் ஆசை வச்சேனே. ஐயா அந்த ஊர்ல ஆம்பளையல் நான் உனக்கு பொச்சு பொச்சுன்னு முத்தும். மொச்சுன்னு கழுவி போட்டிருக்கேன். இது என்னடா முத்தம்? தம்பி மைசட்டை போடுற தம்பி ஒரு 120 ரூபா கொடுத்துட்டு இதை எடுத்துக்கையா. நீங்க 100 வருஷம் அண்ணா வெப்பமா வருது. நீங்க 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க மச்சான். அண்ணா காலையில விழுகாதீங்க அண்ணா. ஏன் சில்லறை எடுத்துட்டு போலாமா? ஆனா தங்கச்சி அண்ணே முகரைய பாருங்கய்யா. தங்கச்சி பேர் என்னையா? அழகு. போடா அழகா அழகு நான் நடந்தால் நடை அழகு. டேய் இன்னும் எனக்கு ஒரு 63 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதுடா. ஏன் மச்சான்? அது எந்த ஜாக்கெட்டுக்கு எந்த சேலையும் மேட்ச். அடே மச்சான் பொத்தி வளர்த்த புள்ள அழகு மச்சான். இப்படி அடிக்காதீங்க மச்சான். இந்த தலைமுடிய எந்த சுடுகாட்டுல நடத்து. நீங்கள் இருக்கும்போது பாருங்க அண்ணா கை நிட்டுறாரு அத்தான். அத்தான் நீங்க அடுத்தாலும் சரி புடுத்தாலும் சரி. சரி அது இல்ல மச்சான். கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும். ஏன் மச்சான் உங்க தங்கச்சி அழகேஸ்வரி எவன் கூடிய கிடக்கு 77 பொட்டு வச்சிருக்காளே என்ன? அத்தான் கண்பார்வை ஓட்டுறான் அத்தான்.
ஜாக்கெட்டுக்குள்ள என்னத்தடா தெரிஞ்சு ஏன் இந்த முண்டையை கட்டி பிடிச்சாலே அரிக்குதுடா நமக்கு. நான் ரொம்ப பாசமானவ அத்தான். அத்தான் நான் மச்சான் மச்சான் உங்க தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ளைய பாத்துக்கோங்க. அப்படி சொல்லாதீங்க மச்சான். ஏழை மைக்கு எடுத்து மாட்டே பொழந்துரிய மயில் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே இன்னொருத்தைய விரும்புறேன் மச்சான். எங்க பெரியப்பா தூக்குல தொங்கிடுவார் மச்சான். குடும்பத்தோட பெட்ரோல் ஊத்திட்டாது எரிங்கடா. சீப்போ ராதாவுக்கு சிரிப்பை பாரு, சீனி ஓடாம விட்டுறாது, சிரிச்சுக்கிட்டியே. அதுக்கு போறாம அழகு என் கண்ணை கூப்பிட கீர்த்தி சுரேஷ் என்னை மறந்துரு அழகு. உயிரே போனாலும் சரி அப்ப இல்லையா? இந்தியில சொல்லவா காம் கருத்தாக மறந்து தொலைகாய். அதான் கொடுத்தாங்க. கண்ணே கீர்த்தி சுரேஷ் அவன் எந்த லட்சணத்துல இருக்காளோ. மாமா ரெண்டு ஒம்பளையும் எனக்கு வாச்சவளை பாருங்க. ரெண்டு முண்டையில எலும்பு முண்டையில இருக்கு. ஆமா இப்படி மட்டும் வாச்சிட்டா அப்படி ஏதாவது செஞ்சு தகர்த்து விட போறாரு. சாரி மாமா கண்ணே கீர்த்தி சுரேஷ் என் தங்கச்சி துரோகம் பண்றான்டா. உனக்கு சக்காலத்தி ஒருத்தி வந்திருக்கா அழகு. வேற டேஸ்டே கிடைக்கலையா? நான் கூட நீ நல்லா பொம்பளை பாரு பூலாந்தவி உண்ட மாதிரி. ஆமா நீ பெரிய போடி. ஏய் உன்னோட எல்லாம் பதிலா தெரியா போகும். இந்த ஏழை பையில சொல்லணும். நான் கூட உன்னை பெரிய கட்டிக்காரன் நினைச்சேன். நீ ஏண்டி என்னை காலி நீ போய் அழகா நல்லா முரட்டு பொம்பளையா கட்டிட்டு வந்துருவேன் நினைச்சேன். அவளும் அச்சம் இல்லாம போச்சு. மண்டைகளை பாரு இருட்டுல அழகு மாதிரி. நீங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு வீட்டுல விளக்கேத்தணும். போடா அது எல்லாம் நீ ஒரு ஆம்பளையாடா. ஏய் உன்னை ஒட்ட முடிச்சுட்டு அறுத்து போடுவேன். இங்க பாரு உனக்கு கவலையாட்டி மரியாதை. யாரு என்னடி என்ன கிறுக்கு முண்டை எவளாவது புருஷனுக்கு ஒப்பு சொல்லும்போது பெத்தையான் பிறந்தானே. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விளக்கு ஏத்தணும், ஒரே வாசல்ல சாணி தொளிக்கணும். அழகு சை தாடி தொலைக்கிட்டு இந்த ஊதே என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு மாமன் மகனே. இது ஒரு வாழ்க்கையில வேற கெடுத்துட்டாங்க. ஒட்டம் ஏய் இங்க பாரு கை நீட்டி போனா பேசாத. பாரு என்னடி பண்ணுவ? கை நீட்டி பேசாத, புடிச்சுட்டு திரும்பி விட்டு அழகு சண்டை வேணாம். சண்டை விட மாமா வேலை எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க? அழகர் மலையில இருந்து புடிச்சு வந்தேன். ரெண்டு அவதாரம் அப்படியே இருக்கு. இங்க பாரு அழகு கோவம் வேணாம். அழகு உன் மூஞ்சிய பாரு. அழகு மூஞ்சி கண்டங்கருவ பாம்பு மாதிரி. ஐயோ என் தங்கச்சிய பார்த்து ஊரே சிரிக்குது. நான் கண்டக்கார ஏய் நீ பொம்பளையா வேற என்ன? கண்டக்கார பாம்பு எங்க அண்ணனை புடிச்சு பொம்பளையா வேற தங்கச்சி புள்ள மச்சாலாம் பேசாதம்மா, உன் வாழ்க்கை போயிருமா. என் வாழ்க்கையே வேணாம் அண்ணன். நான் காலம்புற உன் கூடயே இருந்துக்கிறேன் அண்ணன். அழுகாதடா என் தங்கம். அழுமாட்டோம் அழுமா. நீங்க ரெண்டு பேருமே மாத்தி 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 பச்சை கடை போட்டு காரைக்குள்ள பொழைச்சுக்கங்க. உன் தங்கச்சி கடையில உட்கார வை. வியாபாரம் ஒரு நாளைக்கு 80 லட்சத்துக்கு ஓடும். நான் என்ன குறைச்சல? என் காலில் குறைச்சலா இல்ல என் கையில குறைச்சலா இல்ல என் மண்டையில குறைச்சலா இல்ல ஐயா கட்டரும்பு தலைய மாதிரி இருக்கு ஐயா அது மூஞ்சி. தங்கச்சி என் தங்கச்சி வருது, இங்கிட்டு வா. அடியாத்தாடி இளமன ஒண்ணு ரக கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி மனசில அதுதானா? வெளியோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் இவள் வேகம் போக யாரே அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி
தங்கச்சி இந்த வார் கீர்த்தி சுரே காரைக்குடியில் பஸ் ஸ்டாண்டில் கிலோ 30 ரூபாய்னு வித்தாங்க. நெத்திலி கருவாடு இது வந்து நாத்தனா வணக்கம் நாத்தனா. நாத்தனாவா? இவங்க எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனா. என்னத்தை ஏத்துனீங்க அண்ணா? என்ன ஏத்துனீங்க? அன்னைக்கு பருப்பு மூட ரேஷன்கள்ல இருந்து ஏத்துனேன். அதுதான் நாத்தனாவா? இது நாத்தனா. மங்களகரமா என்னைக்கு நிலைச்சிருக்கேன் தங்கச்சி ஆ, நம்ம பறவை வரட்டிட்டு போவோம். ஒரே விரட்டு பறவை போனா பாப்போம். நம்ம போயிடுவோம். அதானே இங்க வாரு. தடா. ஆடுகாலி முண்டை பேச எதைத்தான் பார்த்து இந்த பிள்ளைய ஆசை வச்சுக்கலே தெரியல. போத ஆலோலங்க ஆலோலம் 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 சோலோலமே ஆலோலம். என்னங்க பண்றீங்க? ஆலோலம். அப்படி போறா என் தங்க அழகு. இங்க வாடி 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 என் செல்ல குட்டி. கிலோ 10 மசுரு கிலோ 10 மசுரு. அண்ணே, என்னங்க நடக்குது? பச்சா சொல்லுவாங்க எஸ்ஆர் பட்டணத்து போய் என்ன செஞ்ச ராதாகிருஷ்ணான்னு கேட்டா எஸ்ஆர் பட்டணத்து போய் மசுரை புடுங்கன்னு சொல்றான். இப்போ பாரு வட்டக்கராப்பு கோயிலுக்கு மொட்டை எடுத்த உங்களை மாதிரி இருக்கா மண்டை. அறைந்த தாளம் மானகிரி பழனியப்பன் மகன் நாச்சியப்பன் அவர்கள் சார்பாக இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை அத்தை ரேணுகாதேவி அவர்களுக்கு 50 ரூபாய். நாச்சியப்பன் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு உள்ளங்கிருந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஆலோலம் குமார் செல்வம் 201 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு உள்ளங்கிருந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அண்ணா நான் மேல நின்று பாக்குறேன். ஆமா நான் கீழ இருந்து பாக்குறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் பார்க்க வா. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து நான் நடுவுல இருந்து பாக்குறேன். என்னத்தை பார்த்து என்னதான் பண்ண போற? எங்க அண்ணனே பார்க்க முடியல உங்களை. ஆ சோ ஆளோ சோ. ஏ மச்சான் பாதகத்தி முண்டை உள்பாவடை இல்லாம வாஷிங் மிஷின் கவரை போய் கட்டிட்டு மச்சான் என் தங்கச்சி அழக பத்தியலா 2 பேர்த்தோட என் தங்கச்சி தான் கிங்கு. மச்சான் கோவப்படாத மச்சான். உள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடத்துக்க தவிர செல்லுமியா